என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க. அக்ஷயகல்பா ஆர்கானிக் ஃபார்ம் இங்கே வந்து பூரியம்பாக்கம் இருக்குது. இங்கே வந்து கஸ்டமர் சென்னையிலேருந்து வராங்க. கோங்குரா வச்சுருக்கோமா, பக்கத்தில் பாருங்கள் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். ஸோ இது ஏன் பக்கத்தில் பாருங்கள் பொன்னாங்கண்ணி. ஸோ கிச்சனுக்கு தேவையான ஃபுல் கேஸ் பர் டேக்கு அரௌண்ட் 150 மெம்பர்ஸ்க்கு இதில் இருந்தால் சமைக்கிறோம். ஹே காய்ஸ், சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம டே அவுட் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த vlog வந்து ஃபார்ம் விசிட் தாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 500 ருபீஸ்க்கு வர்த்தாக இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு புது vlogல தான் வந்திருக்கோம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப் இன்னைக்கு பிளான் பண்ணி நாங்கள் வந்திருக்க இடம் தான் மேல்மருவத்தூர் கிட்ட இருக்கக்கூடிய அக்ஷயகல்பா ஆர்கானிக் ஃபார்ம். இந்த ஃபார்மில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது போக என்னென்னலாம் இருக்குது உள்ள அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும், உள்ளே என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸு, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் ரீச் ஆகிட்டு உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டரில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். எத்தனை அடல்ட் வந்திருக்கீங்க, எத்தனை கிட்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அடல்ட்டுக்கு வந்து இவங்க 500 ருபீஸ் வீக் எண்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேஸாக இருந்தால் 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸாக இருந்தால் பிலோ 5 சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறமா அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து நீங்கள் என்ட்ரு ஆகணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறீங்க. ஸோ ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இன்கேஸ் நீங்கள் போகும்போது புல்லட் கார்ட் ரைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி வரும்போது நடந்து தான் வரணும். ஸோ நாங்கள் போகும்போதே வந்து நாங்கள் நடந்து உள்ளே போயிட்டோம், பிகாஸ் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்ததுனால. ஸோ இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பொம்மையை வந்து நீங்கள் வந்து கிராமங்களில் எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அது எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த சத்தமுமே இல்லாமல், காற்றுமே நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற அந்த மூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபார்ம் என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெல்கம் ட்ரிங்க் வந்து இளநீர் தான். ஸோ அதை வாங்கி குடித்தோடனே இந்த சம்மருக்கு சும்மா குளுன்னு இருந்துச்சுங்க. கிச்சனுக்கு தேவையான ஃபுல் கேஸ் பர் டேக்கு அரௌண்ட் 150 மெம்பர்ஸ்க்கு இதில் இருந்தால் சமைக்கிறோம். எப்படின்னா, ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 6000 லிட்டர்ஸ். ஸோ இதில் 10%, அதாவது 600 லிட்டர்ஸ் டெய்லி ஃபீட் பண்ணுவாங்க. 10% தான் போடணும். ஏன் 10% தான் போடணும்னா, மீதி 90% வந்து அப்போ தான் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வெயிலுக்கு வந்து ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆனால் தான் மீன்ஸ் கவுடங்க்லேருந்து CH4 மீத்தேனா மாறும். சப்சீக்வெண்ட்டாக கார்பன் டை ஆக்சைடாக அதில் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நம்ம மீத்தேனை என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக கிச்சன் யூஸ்க்கு வந்து இந்த பைப் வழியாக கனெக்ஷன் கொடுத்துருவோம் டேரெக்டாக. ஸோ டேரெக்டாக அது கிச்சனில் வந்து எல்பிஜிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக மீத்தேனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒன் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இதில் என்ன வரும்னா, டெய்லி 600 லிட்டர்ஸ் நம்ம கொடுத்தாலும் அது ஃபுல்லாக பயோகேஸாக மாட்டாது. ஸோ அது ரியாக்ஷன் நடந்து பயோகேஸ் மாறிட்டு மீதி வந்து கவுடங் ஸ்லரியாக இருக்கும். அந்த ஸ்லரியை என்ன பண்ணுவோம்னா அதுலேருந்து இன்லெட் நம்ம உள்ளே தள்ளுறோம். மீன்ஸ் 600 லிட்டர்ஸ் தள்ளுறோம்னா இந்த அவுட்லெட் வழியாக 600 லிட்டர்ஸ் பழைசு வெளியே வரும். அதை வந்து இந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணுவோம். இது பேர் ஸ்லரி டேங்க்னு சொல்லுவாங்க. பயோகேஸ் பண்ணிட்டு வெளியே வந்தால் அது ஃபுல்லாக அசிடிக்காக இருக்கும். ஸோ pH வந்து ரொம்ப அசிடிக்காக இருக்கும். இதை டேரெக்டாக நம்ம பிளான்ஸுக்கு இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அசிடிக்காக இருக்கிறதால பிளான்ட்டுக்கு வந்து பேர்னிங் சிம்டம் வரும். ஸோ அதுக்காக அல்கலைனா மாற்ற தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் 2:1 ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் ஆஃப் கவுடங், சாரி 1 kg ஆஃப் கவுடங் இருக்குன்னா 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக அல்கலைனா மாற்றி இதை டேரெக்டாக நம்ம வந்து ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் மென்யூட ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு சர்க்கிள் மாதிரி. எப்படின்னா, ஸோ இங்கேருந்து மென்யூடா பிளான்ஸுக்கு போவோம், அதுலேருந்து ஃபார்டராக குரோ ஆகிட்டு திருப்பி கவுக்கு போவோம், கவுலேருந்து திருப்பி கவுடங் வேஸ்ட் வந்து திருப்பி பயோகேஸாக மாறிட்டு திருப்பி அது மீன்ஸ் ஃபார்முக்கு தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும்.
இந்த பயோகேஸ் ஓரியன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்ரி ஃபார்ம்குள்ளே தான் வந்தோம். இந்த ஃபார்மில் வந்து நிறைய கவுஸ் வந்து இருந்தாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இது ரொம்ப லைவ்லியாகவும் இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்ததுனால நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நம்மளே செல்ஃபாக தான் நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணணும். அண்ட் தென் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக வந்து உங்களுக்கு ஃபுட் கொடுக்குறாங்க. லைக் களி உருண்டை, ரெட் ரைஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் விளையிற அந்த காய்கறிகள் வச்சு தான் வந்து நமக்கு வந்து குக் பண்ணி ஃபுட்டாக தராங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் தென் அங்கே நாங்கள் வந்து அக்ஷய் கல்பாவோட கீ வந்து டேஸ்ட் பண்ணோம். அண்ட் தென் கர்டும் டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. லஞ்ச் முடிஞ்சோடனே ஒரு ப்ளே ஈவெண்ட் தாங்க இருந்தது. இந்த ஈவெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. நம்ம சின்ன வயசில் விளாண்ட தாயம், பல்லாங்குழி, செஸ்ஸு இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே அக்ஷய் கல்பா ஆர்கானிக் ஃபார்ம் இங்கே வந்து பூரியம்பாக்கம்னு இருக்குது. இங்கே வந்து கஸ்டமர் சென்னையிலேருந்து வராங்க. நிறைய பேர் வந்து கஸ்டமர் விசிட் பண்ணி போகிறாங்க. இங்கே காய்கறி ஆர்கானிக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய் எல்லாமே இங்கே வந்து அக்ஷயகல்பா ஆப் ரேட்டுக்கு இங்கே வாங்கின்னு போகிறாங்க. எல்லாமே திருப்தியாக இருக்குது. எல்லாமே சந்தோஷமாக பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாமே சுற்றி எல்லாமே பார்க்குறேன். 22 ஏக்கர் இருக்குது இங்கே வந்து. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்ஷய் கல்பா பூரியம்பாக்கம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா நேச்சர் ஃபார்மிங். ஸோ நேச்சர் ஃபார்மிங்க்கும் கன்வென்ஷனல் ஃபார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயில் பேஸ்டு எல்லாமே. ஸோ ஆக்சுவலி இப்போ இருக்க கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸோ மார்க்கெட் ஃபோக்கஸாக இருக்கலாம், இல்லை பாப்புலேஷன் க்ரோத்தாக இருக்கலாம், ஆனால் நிறைய கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு இன்செக்ட் வருது, எப்படி அந்த இன்செக்டை ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தே ஆர் யூஸ்டு டு ஸ்ப்ரே. இப்போ அந்த கான்செப்டை தான் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நேச்சர் ஃபார்மிங்கில் சிம்பிள் மெக்கானிசம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோங்குரா வச்சுருக்கோமா, பக்கத்தில் பாருங்கள் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். ஸோ இது பக்கத்தில் பாருங்கள் பொன்னாங்கண்ணி. ஸோ அங்கே பாருங்கள் இட்ஸ் டர்க்கி பெரி. ஸோ இந்த மாதிரி சேம் கிராப்பை அதாவது மோனோ கிராப்பாக பண்ணாமல் நம்ம அதாவது டிபெண்டிங் கிராப்ஸாக ட்ரை பண்ணுறோம். ஸோ டிபெண்டிங் கிராப்ஸாக ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சாயில் ஃபெர்டிலிட்டி பற்றியும் நம்ம யோசிக்கணும். அண்ட் தென் குட் ஃபுட்டை நிறைய பேருக்கு கொடுக்கணும். ஸோ இது பெரிய டாஸ்க்கு. ஆனால் கரெக்டாக ப்ராப்பர் மெக்கானிசம் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாகவே நம்ம நல்ல ஈல்டை எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிராப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. எல்லாம் கிராப்பு இன்செக்ட் வருது. ஸோ இதில் பாருங்கள் பூச்சி இருக்குது. ஸோ சம்திங் இங்கே பாருங்கள் பூச்சி வந்திருக்கு. ஸோ வரட்டுமே, இன்செக்ட்ஸோட ஃபுட் ப்ரொடக்ஷன் செயின் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு குட் ஃபுட் வந்து கிடைக்கும். இதையும் தாண்டி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. இப்போதைக்கு கட்டத்தில் யார் ஃபார்மிங் பண்ண வராங்க? ஸோ கண்டிப்பாக யாரும் வர்றதே கிடையாது. ஃபார்மிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது கஷ்டமான வேலை, வெயில் அடிக்குது, ஸோ முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்குது. ஆனால் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேச்சர் ஃபார்மிங் கண்டிப்பாக பண்ண முடியும். யங்ஸ்டர்ஸாலையும் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி வந்து சீட் பால்ஸ் வந்து மேக் பண்ணுது. கிட்ஸுங்களுக்குமே அந்த சீடை வந்து எப்படி வந்து நம்ம மண்ணுக்குள்ளே வச்சு அதை பால்ஸாக மேக் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்களே கூட இருந்து சொல்லித்தராங்க. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஈவெண்ட்டையுமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ஃப்ரெஷ்ஷான மோரை நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டான ஃபார்ம் வாக்குக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபார்ம் வாக் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நேச்சரை ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
அடுத்த ஈவெண்ட் வந்து நம்ம டெய்ரி ஃபார்மில் தான் மாடுலேருந்து எப்படி பால் கறக்குறாங்க அப்படின்றத லைவாக நமக்கு வந்து காட்டினாங்க. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்த ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ட்ரீ கிளைம்பிங் பற்றி அவங்க வந்து ஜஸ்ட் கிளைம் பண்ணி காட்டுவாங்க நமக்கு எப்படி அவங்க கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக அக்ஷயகல்பா யோகர்ட்டில் அக்ஷயகல்பாவுடைய ஹனியை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து புல்லட் கார்ட்டில் ஏறி என்ட்ரன்ஸ்க்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபார்ம் விசிட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃபார்ம் விசிட்க்கு கண்டிப்பா நீங்க வீட்டோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு நாள் இங்க பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Preeti.